உன்னிடம் பணம் இல்லையா, உன்கிட்ட பணம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் யூ ஹாவ் மணி, டோன்ட் யூ ஹாவ் மணி. டோன்ட் யூ ஹாவ் அப்படின்னா உன்கிட்ட இல்லையா, என்னது பணம், பணங்கிறதுக்கு மணி. ஓகேவா? டோன்ட் யூ ஹாவ் மணி, உன்கிட்ட பணம் இல்லையா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னிடம் உண்மையாகவே பணம் இல்லையா, உன்கிட்ட உண்மையாகவே பணம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. Do you really have no money? Do you really have no money? Do you really அப்படின்னா ரியலிங்கிறதுக்கு உண்மையாகவேன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அங்கே இங்கே ரியலி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ do you really have no money? இதை வேறு விதமாகவும் கேட்கலாம். அது எப்படின்னா don't you really have money? Don't you really have money? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பணம் இல்லாமல் நீ எப்படி வந்தாய், பணம் இல்லாமல் நீ எப்படி வந்த, பணம் எடுக்காமல் நீ எப்படி வந்த அப்படிலாம் கேட்போம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். How did you come without money? How did you come without money? How did you come அப்படின்னா நீ எப்படி வந்த, without money அப்படின்னா பணம் இல்லாமல். How did you come without money? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவளுக்கு கொடுக்கலாமா, ஏதோ ஒன்று பணமாகவே இருக்கட்டும், நான் அவளுக்கு பணம் கொடுக்கலாமா அப்படிங்க போல, நான் அவளுக்கு கொடுக்கலாமா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். Shall I give to her? Shall I give to her? Shall I give அப்படின்னா நான் கொடுக்கலாமா, to her அப்படின்னா அவளுக்கு. Shall I give to her? நான் அவளுக்கு கொடுக்கலாமா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனுக்கு பணம் கொடுக்க வேண்டுமா, நான் அவனுக்கு பணம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். Should I give him the money? Should I give him the money? Should I give him அப்படின்னா நான் அவனுக்கு கொடுக்கணுமா, ஹிம்னா அவனுக்கு. ஓகேவா? ஸோ should I give him அவனுக்கு கொடுக்கணுமா, என்னது பணம், the money. Should I give him the money? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு இது பழகி போய்விட்டது, எனக்கு இது பழகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I am used to it. I am used to it. I am used to it அப்படின்னா எனக்கு இது பழகிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவர்கள் வருகிறார்களா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். Are they coming? அவங்க வராங்களா. Are they coming? கம்மிங்னா வராங்களா. Are they coming? அவங்க வராங்களா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்னிடம் சொல்லாமல் சென்று விட்டானா, அவன் என்கிட்ட சொல்லாமலே போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். Did he leave without telling me? Did he leave without telling me? Did he leave அப்படின்னா அவன் போயிட்டானா, without telling me அப்படின்னா என்கிட்ட சொல்லாமல். Did he leave without telling me? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு வலிக்கவில்லை, அவன் முதலை கண்ணீர் வடிக்கிறான். அவனுக்கு வலிக்கலாம் இல்லை, அவன் சும்மா நடிக்கிறான், அவன் அழுகுற மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. முதலை கண்ணீர் அப்படின்னா அழுகுற மாதிரி நடிக்கிறது. ஓகேவா? ஸோ அவனுக்கு வலிக்கலாம் இல்லை, அவன் வலிக்கிற மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். He is in no pain. He is in no pain. He is shedding crocodile tears. He is shedding crocodile tears. He is in no pain அப்படின்னா அவனுக்கு வலியே இல்லை, அவன் வலியிலேயே இல்லை, அவனுக்கு வலிக்கலை. He is shedding அப்படின்னா நம்ம அழுகுறதுக்கு வந்து ஷெட்டிங், கண்ணீர் வடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு ஷெட்டிங். He is shedding crocodile tears அப்படின்னா முதலை கண்ணீர். முதலை கண்ணீர்னா என்னென்னா அழுவ வராமலே சும்மா நடிப்பாங்க இல்லையா, அதுக்கு முதலை கண்ணீர். He is in no pain. He is shedding crocodile tears. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் மற்றவர்களுக்கு எப்போதும் அறிவுரை கூறுவான், அவன் அதை செய்ய மாட்டான். அவன் எப்பயுமே மற்றவங்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணுவான், அவன் அதை பண்ண மாட்டான், அவன் அதை பண்ணாமல் மற்றவங்களுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். He always gives advice to others without following them. He always gives advice to others without following them. He always gives advice to others அப்படின்னா அவன் எப்பயுமே மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவான். வித்தவுட் ஃபாலோயிங் தெம் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணாமல் மற்றவங்களுக்கு மட்டும் அட்வைஸ் கொடுத்துட்ருப்பான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முன்பு நான் மிகவும் பிடிவாதமாக இருந்தேன், முன்னெல்லாம் நான் ரொம்ப பிடிவாதமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I was very stubborn before. I was very stubborn before. stubborn அப்படின்னா பிடிவாதமாக இருக்கிறது. ஸோ I was very stubborn அப்படின்னா ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். before அப்படின்னா முன்னாடி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கடந்த காலத்தில் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது, முன்னாடிலாம் எனக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். In the past we had a lot of trouble. In the past we had a lot of trouble. ட்ரபுள்னா பிரச்சனை. In the past அப்படின்னா கடந்த காலத்தில் முன்னாடி. We had அப்படின்னா எங்களுக்கு இருந்துச்சு. In the past we had a lot of trouble. எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான்
முன்பு வேகமாக ஓடுவேன். நான் முன்னெல்லாம் வேகமாக ஓடுவேன், ஆனால் இப்போ என்னால் ஓட முடியல. முன்னாடி செய்வேன், இப்போ என்னால் செய்ய முடியல. முன்னாடி வேகமாக ஓடுவேன், இப்போ என்னால் ஓட முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ யூஸ்டு டு ரன் ஃபாஸ்ட். ஐ யூஸ்டு டு ரன் ஃபாஸ்ட். ஐ யூஸ்டு டு அப்படின்னா முன்னாடியும் செய்வோம், ஆனால் இப்போ அதை செய்கிறதில்ல. முன்னாடி செஞ்சேன் அப்படிங்கிறதுக்கு இங்கே யூஸ்டு டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஐ யூஸ்டு டு ரன் ஃபாஸ்ட். முன்னாடி நான் வேகமாக ஓடுவேன். ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வேலையை ஒரு நாளில் முடிப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது. இந்த வேலையை ஒரு நாளில் முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். This task is very difficult to finish in one day. This task is very difficult. இந்த வேலை, டாஸ்க் அப்படின்னா வேலை, திஸ் டாஸ்க் அப்படின்னா இந்த வேலை, இஸ் வெரி டிஃபிகல்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்கு? டு ஃபினிஷ் முடிக்கிறதுக்கு, இன் ஒன் டே ஒரு நாளில் முடிக்கிறதுக்கு. இந்த வேலை ஒரு நாளில் முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திஸ் டாஸ்க் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபினிஷ் ஒன் டே. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான சென்டென்சஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இட்ஸ் டைம் டு டெஸ்ட் யுவர் நாலேஜ். உங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்ணலாமா? உங்கள் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்கான டுடேஸ் சென்டென்சஸ், அவர்கள் போகிறார்களா. ஸோ நம்ம இன்றைக்கே பார்த்துருக்கோம் ஒரு சென்டென்ஸ், அவங்க வராங்களான்னு. ஸோ இது அவங்க போகிறாங்களா, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் செகண்ட், த சென்டென்சஸ் அவர்கள் போகிறார்களா. ஓகேவா? ஸோ நான் பொருட்படுத்த மாட்டேன், நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், நான் கண்டுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ டோன்ட் கேர். ஐ டோன்ட் கேர் அப்படின்னா நான் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்படின்னா நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன், நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், அது மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உனக்கு அப்புறமாக கால் பண்ணவா. நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? மே ஐ கால் யூ லேட்டர். மே ஐ கால் யூ லேட்டர். மே ஐ கால் யூ அப்படின்னா நான் உனக்கு கால் பண்ணவா. லேட்டர்னா அப்புறமா, தாமதமாக கால் பண்ணவா. ஓகேவா? மே ஐ கால் யூ லேட்டர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முயற்சி செய்து கொண்டே இரு. முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு, கைவிட்டுறாமல் முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். கீப் ஆன் ட்ரையிங். கீப் ஆன் ட்ரையிங். ட்ரையிங்னா முயற்சி செய்கிறது. ஸோ கீப் ஆன் ட்ரையிங் அப்படின்னா தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் எப்படி மறக்க முடியும். இப்போ ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை நீ மறந்துடுவியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதை என்னால் எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஹவு கேன் ஐ ஃபர்கெட். ஹவு கேன் ஐ ஃபர்கெட். ஹவு கேன் ஐ ஃபர்கெட். ஃபர்கெட்னா மறக்கிறது. ஸோ ஹவுனா எப்படி, ஐனா நான், என்னால் எப்படி மறக்க முடியும், நான், என்னால். ஓகேவா? ஸோ ஹவு கேன் ஐ ஃபர்கெட், என்னால் எப்படி மறக்க முடியும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எப்பொழுது திரும்ப வருவாய். நீ எப்போ திரும்பி வருவாய் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். when will you come back, or we can say when will you return. ஓகேவா? ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான். when will you come back அப்படின்னா நீ எப்போ திரும்ப வருவேன். when will you return அப்படின்னாலும் நீ எப்போ திரும்பி வருவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் சைவமா. நீங்கள் சைவம் சாப்பிடுகிறவரா. நீங்கள் வந்து சைவம் தான் சாப்பிடுவீங்களா, நீங்கள் சைவமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஆர் யூ வெஜிடேரியன். வெஜிடேரியன் அப்படின்னா சைவம் சாப்பிட்றவங்க, நான் வெஜிடேரியன் அப்படின்னா அசைவ உணவு. ஓகேவா? சாப்பிட்றவங்க. ஸோ நீங்கள் சைவமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ வெஜிடேரியன். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதற்கு மேல் என்னால் காத்திருக்க முடியாது. இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ காண்ட் வெயிட் எனிமோர். ஐ காண்ட் வெயிட் எனிமோர். ஐ காண்ட் வெயிட் அப்படின்னா என்னால் வெயிட் பண்ண முடியாது. எனிமோர் அப்படின்னா இதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ ஐ காண்ட் வெயிட் எனிமோர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எதுவும் கேட்காதே. எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் ஆஸ்க் எனிதிங். டோன்ட் ஆஸ்க் எனிதிங். டோன்ட் ஆஸ்க் அப்படின்னா கேட்காத, எனிதிங் அப்படின்னா எதுவும். டோன்ட் ஆஸ்க் எனிதிங். நான் இங்கே சொல்கிற சென்டென்சஸ்லாம் நான் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஆன்சரோட கரெக்டாக என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தொடர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னுடன் பிறந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா. உன் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். Do you have any siblings? Do you have any siblings? Do you have அப்படின்னா உனக்கு இருக்கா, நீ வச்சிருக்கியா, அது மாதிரி. ஓகேவா? ஸோ எனி சிப்ளிங்ஸ் அப்படின்னா யாராவது கூட பிறந்தவங்க. சிப்ளிங்ஸ்னால் கூட பிறந்தவங்க, எனினா யாராவது. ஓகேவா? Do you have any siblings? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
நான் எதுவும் செய்யவில்லை, நான் எதுவும் செய்யலை, நான் எதுவும் பண்ணலை, ஏன் அழுகுறானே தெரியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ டென்ட் டூ எனிதிங். ஐ டென்ட் டூ எனிதிங். ஐ டென்ட் டூ அப்படின்னா நான் பண்ணலை, எனிதிங் அப்படின்னா எதுவும், நான் எதுவும் பண்ணலை. ஐ டென்ட் டூ எனிதிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை காணவில்லை, இது காணும். இப்போ அம்மா ஏதோ எடுக்க சொல்கிறாங்க, அம்மா அதை காணும், இதை காணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. இட்ஸ் மிஸ்ஸிங். இட்ஸ் மிஸ்ஸிங் அப்படின்னா இது காணும். இட்ஸ் மிஸ்ஸிங். மிஸ்ஸிங் அப்படின்னா இல்லாமல் காணா போகிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை குழப்பாதே, என்னை குழப்பாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் தெளிவாக இருக்கேன், என்னை குழப்பாதே அப்படின்னு போவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் கன்ஃபியூஸ் மீ. டோன்ட் கன்ஃபியூஸ் மீ. கன்ஃபியூஸ் அப்படின்னா குழப்பமாக இருக்கிறது. ஓகேவா? குழப்புறது. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் அப்படின்னா குழப்பாத, மீ அப்படின்னா என்னை. டோன்ட் கன்ஃபியூஸ் மீ, என்ன குழப்பாத. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு இன்னும் வேண்டும். இப்போ சாப்பாடே இருக்கட்டும், எனக்கு இன்னும் வேணும், ஏதோ சாக்லேட் சாப்பிட்றேன், எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ வாண்ட் மோர். ஐ வாண்ட் மோர். ஐ வாண்ட் அப்படின்னா எனக்கு வேணும், மோர் அப்படின்னா இன்னும், இன்னும் நிறையா. ஐ வாண்ட் மோர், எனக்கு இன்னும் வேண்டும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் என்னை புரிந்து கொள்வதில்லை, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. வை டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ. வை டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ. நீ ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேற. வை டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற. மீ அப்படின்னா என்னை. வை டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ, நீ ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேற. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதற்கு என்ன அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நீ சொன்னில இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. வாட் டஸ் இட் மீன். வாட் டஸ் இட் மீன். மீன் அப்படின்னா அர்த்தம். இது என்ன மீன் பண்ணுற அப்படின்போம் இல்லையா? ஸோ நீ என்ன அர்த்தத்தில் சொல்கிற, அது மாதிரி வாட் டஸ் இட் மீன் அப்படின்னா இதற்கு என்ன அர்த்தம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் எப்படி இருக்கிறாள். அவள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கா, அவள் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. ஹவ் இஸ் ஷீ. ஹவ் இஸ் ஷீ. ஹவ் இஸ் ஷீ அப்படின்னா அவள் எப்படி இருக்கா. இதுவே அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கணுன்னா ஹவ் இஸ் ஹீ. நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கணுன்னா ஹவ் ஆர் யூ. ஓகேவா? இது நீயா. இது நீயா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வரப்போ நீ அங்கே இருக்கக்கூடாது. நான் வரப்போ நீ அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் நாட் பி தேர் வென் ஐ கம். யூ ஷுட் நாட் பி தேர் வென் ஐ கம். யூ ஷுட் நாட் பி தேர் அப்படின்னா நீ அங்கே இருக்கக்கூடாது. நீ அங்கே இருக்கணும் அப்படின்னா யூ ஷுட் பி தேர் அப்படின்னு சொல்லணும். ஸோ நீ இருக்கக்கூடாது அப்படின்னா யூ ஷுட் நாட் பி தேர். தேர் அப்படின்னா அங்கே. யூ ஷுட் நாட் பி அப்படின்னா நீ இருக்கக்கூடாது. வென் ஐ கம் நான் வரும்போது. வென் அப்படின்னா போது. ஐ கம் நான் வரும்போது. ஓகேவா? இதுவே நான் அங்கே வரப்போ நீ அங்கே இருக்கக்கூடாது, நான் அங்கே வரப்போ நீ அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும்னா யூ ஷுட் நாட் பி தேர் வென் ஐ கம் தேர். யூ ஷுட் நாட் பி தேர் வென் ஐ கம் தேர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் யாருக்கிட்டையுமே சொல்லலை. நீ ஏன் யார்கிட்டையுமே சொல்லலை. யார்கிட்டயாவது சொல்லியிருக்க வேண்டியதானே, நீ ஏன் யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why didn't you tell anyone? Why didn't you tell anyone? நீ ஏன் யார்கிட்டையும் சொல்லலை. Why didn't you tell anyone? Why didn't you tell அப்படின்னா நீ ஏன் சொல்லலை. ஏன் டெல் யூஸ் பண்ணியிருக்கோன்னா யார்கிட்டையும் நம்ம யார் யூஸ் பண்ணியிருக்கோம், யார்கிட்டையும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே காமனாக நீ ஏன் சொல்லலை அப்படின்னா why didn't you say அப்படின்னு சொல்லலாம். நீ ஏன் யார்கிட்டையும் சொல்லலை அப்படிங்கிறதுனால why didn't you tell anyone. ஓகேவா? ஸோ இதுவே நீ ஏன் எல்லார்கிட்டையும் சொன்ன, நீ ஏன் எல்லார்கிட்டையும் சொன்னேன் அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? why did you tell everyone? why did you tell everyone அப்படின்னு வரும். ஏன் யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னா why didn't you tell anyone. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் கேட்டுகிட்டே இருந்தான். அவன் கேட்டுகிட்டே இருந்தான். நீ ஏன் அதை சொன்ன. அவன் கேட்டுக்கிட்டே இருந்தான், விடவே இல்லை, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he kept asking. he kept asking. அவன் கேட்டுகிட்டே இருந்தான். he kept asking. ஓகேவா? ஸோ இதுவே அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he is keep on asking. he is keep on asking அப்படின்னு சொல்லணும். அவன் கேட்டுக்கிட்டே இருந்தான் அப்படின்னா
he kept asking. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன். நான் உன்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன். நான் உன்கிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have told you several times. I have told you several times. I have told you. நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். several times நிறைய முறை, பல தடவை. ஓகேவா? ஸோ I have told you. நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் பல முறை, நிறைய தடவை, several times. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னோட பொருளெல்லாம் தொடாத. என் பொருளெல்லாம் தொடாத. இப்போ வீட்டில் அக்கா தங்கச்சி இருக்காங்கன்னா என் பொருளை தொடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், என்னோட ட்ரெஸ் எடுக்காதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் அப்படிலாம் சொல்லி சண்டை போட்டுப்பாங்க இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டச் மை ஸ்டஃப்ஸ். டோன்ட் டச் மை ஸ்டஃப்ஸ். டோன்ட் டச் தொடாத. டச் அப்படின்னா தொடுறது. ஸோ டோன்ட் டச் அப்படின்னா தொடாத. மை ஸ்டஃப்ஸ் அப்படின்னா என்னோட பொருட்களை எல்லாம், என் பொருட்களை எல்லாம் தொடாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்கிட்டேருந்து தப்பிச்சிட்டான். அவன் என்கிட்டேருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவன் நல்லா மாட்டினான், ஆனால் என்கிட்டேருந்து அவன் தப்பிச்சிட்டான், மறுபடியும் மாட்டுவான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He escaped from me. He escaped from me. He escaped. அவன் தப்பிச்சிட்டான். From me. என்கிட்டே இருந்து. From அப்படின்னா இருந்து. Me அப்படின்னா என்னிடம். என்னிடம் இருந்து அவன் தப்பிச்சிட்டான். He escaped from me. ஓகேவா? ஸோ இதுவே உன்கிட்டேருந்து அவன் தப்பிச்சிடுவான். உன்கிட்டேருந்து அவன் தப்பிச்சிடுவான் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? He will escape from you. He will escape from you. He will escape. அவன் தப்பிப்பான், தப்பிச்சிடுவான். From you. உன்கிட்டே இருந்து. ஓகேவா? ஸோ இதுவே அவங்கக்கிட்டே இருந்து அவன் தப்பிக்க போகிறான். அவங்கக்கிட்டே இருந்து அவன் தப்பிக்க போகிறான் அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is going to escape from them. He is going to escape from them. He is going to escape. அவன் தப்பிக்க போகிறான். From them. அவங்களிடம் இருந்து, அவங்கள்ட்டேருந்து அவன் தப்பிக்க போகிறான். ஓகேவா? ஸோ இதுவே அவன்கிட்டே இருந்து அவன் தப்பிச்சிட்டான். அவன்கிட்டே இருந்து அவன் தப்பிச்சிட்டான் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணுமா? நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணுமா? நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணுமா? அப்புறம் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு அப்படிலாம் சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do you want to know who I am? Do you want to know who I am? நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணுமா? நான் யாருன்னு நீ பார்க்கணுமா அப்படின்னு சொல்லணும்னா do you want to see who I am அப்படின்னு சொல்லலாம். இதுவே நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணுமா? Do you want to know who I am? Do you want to know அப்படின்னா நீ தெரிஞ்சுக்கணுமா? Who I am, நான் யாருன்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு அடிக்கடி கால் பண்ணாத. அவனுக்கு அடிக்கடி கால் பண்ணாத. அவனை விட்டு அவனை அடிக்கடி கால் பண்ணாத, அவனை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கால் ஹிம் ஆஃபன். டோன்ட் கால் ஹிம் ஆஃபன். டோன்ட் கால் ஹிம் அப்படின்னா அவனுக்கு கால் பண்ணாத. இதுவே அவனுக்கு கால் பண்ணு அப்படின்னா கால் ஹிம். ஓகேவா? ஸோ அடிக்கடி அப்படின்னா ஆஃபன். அவனுக்கு அடிக்கடி கால் பண்ணு அப்படின்னா கால் ஹிம் ஆஃபன். இதுவே அவனுக்கு அடிக்கடி கால் பண்ணாத அப்படின்னா டோன்ட் கால் ஹிம் ஆஃபன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவர் வீட்டில் இல்லை. யாராச்சும் வந்து அவர் இருக்கார் அப்படின்னு கேட்டால் இல்லை அவர் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is not home. He is not home. He is not home. அவர் வீட்டில் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போல்லாம் அவர் அடிக்கடி வெளியில் போயிடுறாரு. இப்போல்லாம் அவர் அடிக்கடி வெளியில் போயிடுறாரு. அவர் அடிக்கடி வெளியில் போயிடுறாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is stepping out often lately. He is stepping out often lately. He is stepping out அப்படின்னா அவர் வெளியில் போயிட்டுருக்காரு, வெளியில் போகிறாரு. ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி, அடிக்கடி அவர் வெளியில் போகிறாரு. லேட்லி அப்படின்னா இப்போலாம் அவர் அடிக்கடி வெளியில் போகிறாரு. He is stepping out often. ஸோ இதுவே நீ அடிக்கடி இப்போலாம் வெளியில் போயிடுற, வீட்டிலே இருக்கிறதில்ல, நீ அடிக்கடி வெளியில் போயிடுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லாம் முடிஞ்ச உடனே நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறேன். எல்லா வேலையும் முடிஞ்ச உடனே நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will tell everyone once everything is done. I will tell everyone once everything is done. I will tell everyone. நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவேன். Once everything is done. எல்லாம் முடிஞ்ச உடனே நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறேன்.
ஐ வில் டெல் எவ்ரி ஒன் ஒன்ஸ் எவ்ரி திங் இஸ் டன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன பண்ண போகிற, நீ என்ன பண்ண போகிற, நீ அடுத்து என்ன பண்ண போகலாம், என்ன பண்ணலான்னு இருக்க, என்ன பண்ண போகிற அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ, நீ என்ன பண்ண போகிற. ஓகேவா? ஸோ இதுவே அவன் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் உங்கள் அம்மா கிட்ட சொல்லு, எல்லாத்தையும் உங்கள் அம்மா கிட்ட சொல்லு, போய் எல்லாத்தையும் நடந்த எல்லாத்தையும் உங்கள் அம்மா கிட்ட சொல்லு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டெல் எவ்ரிதிங் டு யுவர் மாம், டெல் எவ்ரிதிங் டு யுவர் மாம், டெல் எவ்ரிதிங் எல்லாத்தையும் சொல்லு, டு யுவர் மாம் உன் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இதை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது, நீ இதை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? யூ cannot hide it any longer, you cannot hide it any longer, you cannot hide, hide அப்படின்னா மறைக்கிறது. ஸோ you cannot hide அப்படின்னா உன்னால் மறைக்க முடியாது, இதை எனி லாங்கர் ரொம்ப நாளைக்கு. ஓகேவா? ஸோ உன்னால் இதை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா, இதுக்கு வேறு ஏதாச்சும் வழி இருக்கா, வேறு ஏதாவது வழி இருக்கா, வேறு என்ன பண்ணுறது, வேறு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் தேர் எனி அதர் வே, இஸ் தேர் எனி அதர் வே, ஏதாச்சும் வழி இருக்கா, இஸ் தேர் எனி அதர் வே, இல்லைனா வேறு வழியே இல்லையா, வேறு வழியே இல்லையா, இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இஸ் தேர் நோ அதர் வே, இஸ் தேர் நோ அதர் வே, வேறு வழி இல்லையா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் நாளைக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன், நான் நாளைக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்போ ஏதோ ஒரு பிரச்சனைனா நீங்கள் கவலைப்படாதீங்க, நாளைக்கு நான் வந்து பேசுகிறேன், நான் நாளைக்கு பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் ஃபிக்ஸ் எவ்ரி திங் டுமாரோ, ஐ வில் ஃபிக்ஸ் எவ்ரி திங் டுமாரோ, நான் நாளைக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன், ஐ வில் ஃபிக்ஸ் எவ்ரி திங் டுமாரோ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சீக்கிரம் வந்துடுறேன், இப்போ சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுவோம் இல்லையா, எங்கேயாச்சும் வெளியில் போனால் பத்திரமா இருங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐல் பி பேக் சூன், ஐல் பி பேக் சூன், ஐல் பி பேக் நான் வந்துடுறேன், சூன் சீக்கிரம், நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஓகேவா? நான் உன்கிட்ட பேசுகிறதுக்கு தயாராக இல்லை, நான் உன்கிட்ட பேசுகிறதுக்கு தயாராக இல்லை, நீ போயிடு, உன்கிட்ட பேசுகிறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா கோவத்தில்? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் ரெடி டு டாக் டு யூ, ஐ எம் நாட் ரெடி டு டாக் டு யூ, ஐ எம் நாட் ரெடி நான் தயாராக இல்லை, டு டாக் டு யூ உங்ககிட்ட பேசுகிறதுக்கு நான் தயாராக இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனை பார்க்காம என்னால் வாழவே முடியாது, அவனை பார்க்காம என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் லிவ் விதவுட் சீயிங் ஹிம், ஐ காண்ட் லிவ் விதவுட் சீயிங் ஹிம், ஐ காண்ட் லிவ் என்னால் வாழ முடியாது, வித்தவுட் சீயிங் ஹிம் அவனை பார்க்காம என்னால் வாழ முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒன்றை பார்க்காம அவரால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒன்றை அங்கே அழைச்சிட்டு போகிறேன், நான் ஒன்றை அங்கே அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் டேக் யூ தேர், ஐ வில் டேக் யூ தேர் நான் ஒன்று அங்கே அழைச்சிட்டு போகிறேன். ஸோ இதுவே அவர் என்னை அங்கே அழைச்சிட்டு போனார், அவர் என்னை அங்கே அழைச்சிட்டு போனார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹீ டுக் மீ தேர், ஹீ டுக் மீ தேர் அவர் என்ன அழைச்சிட்டு போனார், ஹீ டுக் மீ தேர். ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.